ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு கதைய கேட்க போறோம். நம்ம கதையின் கதாநாயகி மீரா. கதாநாயகன் மீராவுடைய ஹஸ்பண்ட் அர்ஜுன். இவங்க 2 பேரும் ஒரு மோஸ்ட் ஹேப்பனிங் மெட்ரோ சிட்டில இருந்து ரீசென்ட்டா இன்னொரு குட்டி பட் ஹேப்பனிங்கான ஒரு டியர் 2 ஆர் டியர் 3 சிட்டின்னு வச்சுக்கலாமே. அங்க ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. இவங்க இப்ப புதுசா வந்து இருக்கிற அபார்ட்மெண்ட்ல டோட்டலா 6 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அதுல 4th ஃப்ளோர்ல இவங்களோட வீடு இருக்கு. பக்கத்திலேயே மத்த சில அபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். இந்த அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அமைக்கப்பட்ட விதம் எப்படின்னா, ரொம்ப கிட்ட கிட்ட 2, 3 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடோட பால்கனில இருந்து பக்கத்து அபார்ட்மெண்ட்ல அதே ஃப்ளோர்ல இருக்கிற வீட்டோடைய பால்கனி நல்லா தெரியும். அதே மாதிரி கிச்சன் விண்டோல இருந்து அந்த கிச்சன் தெரியும். இந்த சர்வீஸ் ஏரியால இருந்து அந்த சர்வீஸ் ஏரியா நல்லா தெரியும். இதுக்காகவே இங்க எல்லாரும் மஸ்கிட்டோ நெட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பிரைவசிக்காக. ஆனா என்ன, இந்த வீட்ல கொஞ்சம் சத்தமா எஸ்பெஷலி இந்த பால்கனி கிச்சன்ல இருந்தெல்லாம் பேசினாக்க பக்கத்து அபார்ட்மெண்ட்ல நல்லாவே கேட்கும். அங்க பேசுறது இங்க கேட்கும். மீராவும் அர்ஜுனும் இப்ப ரீசெண்டா தான் இந்த ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது அர்ஜுனோட வேலைக்காக தான். மீராவோட ஜாப் ஃபுல்லாவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அண்ட் ஃபிளெக்சி டைம். அர்ஜுன் மார்னிங் 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பினா நைட்டு 8 இல்ல 9 கூட ஆயிடும் வீடு திரும்ப. இந்த கதை தொடங்குற இன்றைய நாள் ஒரு வென்ஸ்டே ஈவினிங். மீரா காஃபி குடிக்கலான்னு மைக்ரோவேவ்ல காஃபியை ஹீட் பண்றா. முடியும் போது இவளுடைய மைக்ரோவேவ் 5 தடவை பீப் சத்தம் கொடுக்கும். இவளுடைய மைக்ரோவேவ் சத்தம் போட்டு முடிக்கிற சமயம் பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருந்து அதே சத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ டோட்டலா 10 தடவை கண்டினியூஸா பீப் சத்தம் கேக்குது. மீரா ஸ்மைல் பண்றா. மீராக்கு இந்த அக்கோஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் பிடிக்கவே இல்லைன்னு தான் அர்ஜுன் கிட்டக்க இவங்க இங்க வந்த முதல் நாள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பா. ஆனா இவங்க இங்க வந்த ஒரு வாரத்திலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டா மீரா. கிச்சன்ல இந்த மைக்ரோவேவ் சத்தம், சமைக்கும் பொழுது வர கரண்டி சத்தம், குக்கர் விசில் சத்தம், அக்வாகார்ட்ல தண்ணி பிடிக்கும் பொழுது வர அந்த டியூன் எல்லாமே அப்படியே இன் சிங்கா கேட்கும். இவ வீட்டுல சத்தம் முடியற சமயம் அந்த வீட்டுல ஆரம்பிக்கும். இதையே ஒரு மியூசிக் மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா மீரா. காஃபி குடிச்சிட்டு கிச்சனுக்கு வரா. அப்போ கரெக்டா இவளுடைய வாஷிங் மெஷின் வாஷிங் சைக்கிள் முடிஞ்சு ஒரு ஸ்பெசிபிக்கான டியூன் பாடும். அந்த பாட்டு கேட்க ஆரம்பிக்குது. இந்த மியூசிக்கை கேட்டாலே மீராவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஒரு கேட்சியான டியூன் அண்ட் அந்த மெஷின் இவ அக்கா இவளுக்கு கொடுத்த கிஃப்ட். இவ ஸ்மைல் பண்ணிட்டே வாஷிங் மெஷின்ல இருந்து துணியை எடுக்க சர்வீஸ் ஏரியா பக்கம் போறா. அப்ப கரெக்டா அதே டியூன் பக்கத்து அபார்ட்மெண்ட்ல கேட்க ஆரம்பிக்குது. மீராக்கு செம்ம ஆச்சரியம். ஏன்னா இந்த மாடல், அதுவும் இந்த ஸ்பெசிபிக் மியூசிக் வர இந்த மாடல் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ரேர். இவளுடைய அக்கா இந்த வாஷிங் மிஷின் என்ன பிராண்டோ அதே கம்பெனில ஒர்க் பண்றதால எம்ப்ளாயீஸ் ஏர்லி ஆக்சஸ் மாதிரி இந்த மிஷின் கிடைச்சிருந்திருக்கு. ஸோ அதே டியூன் பக்கத்து வீட்டுல இருந்து கேட்கவும் இவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஆனா மீரா அவங்க வீட்டை எட்டி எல்லாம் பார்க்கல. இன்னொருத்தர் வீட்டை எட்டி பார்க்கறது இவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படியே பார்த்தாலும் மஸ்கிட்டோ நெட்டை தாண்டி கிளியராலாம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவங்க வீட்டுல யாராவது அதே கம்பெனில ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறா மீரா. இதே சிங்கோட அடுத்த 2 நாள் ஓடுது. ஃப்ரைடே ஈவினிங் பால்கனியில நின்று மீரா இவ அக்காவோட போன்ல பேசுறா. பேசி சிரிக்கும் பொழுது அதே சிரிப்பொலி அந்த ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல இருந்து கேக்குது. கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கிறா. இவ போன்ல எந்த டோன்ல பேசுறாளோ அதே டோன் அதே வாய்ஸ்ல அவங்க வீட்டுல யாரோ பேசிட்டு இருக்காங்க. இவ பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த வாய்ஸும் ஸ்டாப் ஆகுது. சேம் வாய்ஸ் சேம் டியூன்லாம் பிரமையா இருக்குமோன்னு யோசிக்கிறா மீரா. அடுத்த நாள் சாட்டர்டே மார்னிங். யூஸ்வலாவே அர்ஜுன் அண்ட் மீரா 2 பேரும் சேர்ந்து தான் சமைப்பாங்க. இன்னைக்கும் மீரா கிச்சனுக்குள்ள வரா. பின்னாடியே அர்ஜுன் விசில் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ள வரான். கொஞ்ச நேரத்திலேயே சேம் விசில் டியூன் அந்த வீட்ல இருந்து கேட்க ஆரம்பிக்குது. மீராக்கு ஷாக்கு. ஹே, இது எப்படி பாசிபிள்? அவங்க உன்னோட டியூனை கூட காப்பி பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்றா. அர்ஜுனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு அந்த விசில் சத்தம் கேட்கவே இல்லை போல. மீரா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்றா. ஆனா அர்ஜுன் இது எதுவுமே பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறான். அவன் இது வரைக்கும் இந்த மைன்யூட் சத்தங்கள் எல்லாம் நோட் பண்ணவே இல்லை இல்லையா. அண்ட் மீரா இந்த வாஷிங் மிஷின் பத்தி சொன்னதும் அர்ஜுன் சொல்றான், எக்கோவா இருக்கும் மீரா, இதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிறான். ஆனா மீராக்கு இது எக்கோன்னு தோணல. ஆனா அதே சமயம் அதை ரூல் அவுட்டும் பண்ண முடியல அவளால. எக்கோ எதிரொலி நம்ம எப்படி கேட்டிருப்போம்? க்ளோஸ் ஸ்பேஸ்ல எக்கோ சவுண்ட் டிஃப்ரெண்டா கேட்கும். திறந்த வெளியில வேற ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு திரும்ப வர சத்தம் வேற மாதிரி கேட்கும் இல்லையா. ஃபேட் அவுட் ஆகும், சமயத்துல டிஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி மற்ற சத்தங்களும் எக்கோ ஆகணும் இல்லையா. பறவைகள் கொடுக்கற சத்தம், மாடியில மேல் வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது பொருளை கீழே போட்டா டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா. ஆனா அந்த மாதிரி சத்தங்கள் எதுவுமே எக்கோ ஆனது இல்லையா அர்ஜுன் அப்படின்னு சொல்றா மீரா. ஆனா கூடவே இவளே சொல்றா, மேபி அந்த சத்தங்கள் வர ஆங்கிள் டிஃப்ரெண்டா இருக்குமோ என்னவோ அப்படின்னு. இது அதுன்னு யோசிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கா மீரா. அர்ஜுன் சொல்றான், அப்படியே எக்கோவே இல்லைனாலும் நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே மீரா.
எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள் தானே இருக்கும், ஒரே மாதிரி கேட்ஜெட்ஸ் கூட இருக்கலாம். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுறான். அர்ஜுன் சமைக்கும் பொழுது வர சத்தங்களும் பக்கத்துல அந்த வீட்ல இருந்தும் கேக்குது. சரி, எது எப்படியோ நம்ம வேலையை பார்ப்போம்னு டிசைட் பண்ணிடுறா மீரா. இப்படியே இன்னொரு வாரம் உருண்டோடுது. அப்பப்ப இந்த சத்தங்கள் இன்சிங்க்ல ஒலிக்கிறத மட்டும் நோட் பண்றா மீரா. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் லேட் நைட் இவளுக்கு தூக்கமே வரல அப்படின்னு நெக்ஸ்ட் டே சமையலுக்காக மீல் ப்ரிப்பரேஷன் ஏதாவது செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு கிச்சன் போறா. கிச்சன்ல லைட் ஆன் பண்றா. அப்ப கரெக்டா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப்ல அந்த பக்கத்து அபார்ட்மெண்டோட கிச்சன்ல லைட் எரியுது. இந்த விண்டோ வழியா ஆப்போசிட் விண்டோ தெரியுமே. விண்டோ கிட்ட நின்னு மீரா அந்த வீட்டை பாக்குறா. ஆப்போசிட்ல அந்த விண்டோ கிட்ட யாரோ ஒரு லேடி அதே மாதிரியே நிக்கிறாங்க. மீரா இவளுடைய நடு மண்டையில ஹை போனி போட்டிருக்கா. அதே மாதிரியே தான் ஆப்போசிட்ல அந்த லேடியோட ஹேர் ஸ்டைலும் இருக்கு. ஃப்ராஸ்டட் கிளாஸ்னால யாரோ நிக்கிறாங்கன்னு அவங்களுடைய அவுட்லைன் மட்டும் தான் தெரியும், சில் அவுட் மட்டும் தான் தெரியும், கிளியராலாம் தெரியாது. சவுண்ட் எல்லாம் கேட்கும் பொழுது எக்கோன்னு யோசிச்சோம். ஒருவேளை இது ரிஃப்ளெக்ஷனா இருக்குமோன்னு யோசிக்கிறா மீரா. ஆனா ரிஃப்ளெக்ஷன்னா லேக் இருக்காதே. இவ கிச்சன்ல லைட் ஆன் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் அந்த கிச்சன்ல லைட் ஆன் ஆச்சு. அதே மாதிரி இவ கிச்சன் விண்டோ கிட்ட போய் நின்று ஃபியூ செகண்ட்ஸுக்கு அப்புறமா தான் அந்த லேடி அவங்க விண்டோ கிட்ட நின்னாங்க. இது எல்லாமே மீராக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. மீல் ப்ரிப்பரேஷனும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு கிச்சன்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு அவ பாட்டு தூங்க போயிடுறா. இந்த கிச்சன்ல லைட் ஆஃப் ஆன சில நொடிகள்லயே அந்த வீட்டோட கிச்சன் லைட்டும் ஆஃப் ஆகுது. இது என்னன்னு யோசிச்சு இவளுக்கு தூக்கமே வரல. அடுத்த சில நாட்கள் ரொம்ப டயர்டா ஆங்ஷியஸா இருக்கா மீரா. அங்க போய் பார்க்கவும் இவளுக்கு கூச்சமாவும் பயமாவும் இருக்கு. அதனால மீரா என்ன பண்றா, இந்த சவுண்ட்ஸ் அண்ட் பேச்சு சத்தங்கள் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. திரும்ப பிளே பண்ணி பார்த்தா எதுவுமே கிளியரா ரெக்கார்ட் ஆகல. வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி சைக்கிள் முடியாத வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த மியூசிக் டியூன் ஆரம்பிக்கும் பொழுது இவளுடைய ரெக்கார்ட் பட்டன் பிரஸ் பண்றா. இந்த சவுண்ட் மட்டும் 2 பேர் வீட்ல இருந்து வரதும் ரெக்கார்ட் ஆகுது. ஆனா இந்த ரெக்கார்டிங்கை மட்டும் வச்சு எக்கோவா இல்லையான்னு இவளால சரியா சொல்ல முடியல. சோ மீரா என்ன பண்றா, கிச்சன் விண்டோ கிட்ட கேமராவை செட் பண்ணிடுறா. வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 நாள் ஒப்சர்வ் பண்றா. அதுல இவ என்ன பேட்டர்ன் நோட் பண்றானா, இவ கிச்சன்ல லைட் ஆன் பண்ணி வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த கிச்சன்ல லைட் ஆன் ஆகுது. இவ எப்பெல்லாம் கிச்சன் விண்டோ பக்கம் நிக்கிறாளோ அப்போல்லாம் ஃபியூ செகண்ட்ஸ் கேப்ல அந்த லேடி அவங்க கிச்சன் விண்டோக்கு நிக்கிறாங்க. அந்த சில் அவுட் வச்சு பார்க்கும் பொழுது அந்த லேடியோட பிசிக்கல் அப்பியரன்ஸும் மீராவோடைய அப்பியரன்ஸும் ஒத்து போகுது. இவன் நிம்மதியா தூங்கியே பல நாட்கள் ஆயாச்சு. ஃபைனலா ஒரு சாட்டர்டே தைரியத்தை வரவழைச்சு மீரா நேரா அந்த அபார்ட்மெண்ட்டை நோக்கி போறா. அர்ஜுன் கிட்ட கூட சொல்லல, அவன் எங்கேயோ ரூம்குள்ள இருக்கான் போல இருக்கு. இவ கிளம்பினது கூட அவன் நோட் பண்ணானான்னு தெரியல. மீரா அந்த அபார்ட்மெண்ட்டை என்டர் பண்றா. படியில ஏறி 4th ஃப்ளோர் போறா. இவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்டோட எக்ஸாக்ட் செட்டப் தான் அங்கேயும் இருக்கு. ஒரு ஃப்ளோர்லயும் 4 வீடுகள், அதுல 2 வீடுகள் இவங்க அபார்ட்மெண்ட்டை நோக்கி இருக்கும். இவ வீட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல எந்த வீடு இருக்கும்னு மீராவால கெஸ் பண்ண முடியல. ஆனா 4th ஃப்ளோர் போனதும் அது எந்த வீடுன்னு மீராக்கு கிளியராகவே தெரியுது. ஏன்னா அந்த வீட்டுடைய செட்டப் எக்ஸாக்டா இவங்களுடைய வீடு மாதிரியே இருக்கு. டோர் நம்பர் கூட சேம் டு சேம் 404. வாசல்ல இருக்கிற பூந்தொட்டிகள் கூட சேம். டோர் ஓப்பன் ஆகி தான் இருக்கு. மீரா தயங்கி உள்ள எட்டி பார்க்கறா. வீட்டுக்குள்ள இருக்கிற வால் கலர் அதே, சோஃபா எக்ஸாக்ட் சேம் மாடல், இவங்க வீட்டுல இருக்கிற மாதிரியே ஒரு டிவி, எல்லாமே எக்ஸாக்ட்லி சேம் டு சேமா இருக்கு. அப்ப கரெக்டா வீட்டுக்குள்ள இருந்து அர்ஜுன் மாதிரியே இருக்கிற இன்னொரு அர்ஜுன் ஹாலை நோக்கி வரான். இவ டோர் கிட்ட நிக்கிறது பார்த்து மீரா அப்படின்னு சொல்றான். அப்ப கரெக்டா அவங்க வீட்டு கிச்சன்ல இருந்து அசல் நம்ம கதாநாயகி மீரா மாதிரியே இருக்கிற ஒரு லேடி வெளியே நம்ம கதாநாயகி மீராவை பார்த்து, இவ மீரானா நான் யாரு அப்படின்னு சொல்றா. கதை முற்றிற்று. இந்த கதையை எழுதினதும் நான் தான். இது ஒரு ஓப்பன் எண்டட் ஸ்டோரி தான். இது என்னவா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்றீங்க? பார்லல் வேர்ல்டா இருக்குமா, பேயா இருக்குமா, ஆள் மாறாட்டமா இருக்குமா, இல்ல லாங் லாஸ்ட் ட்வின்னா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.